இந்த ஜெயராஜ் அவர்களிடம் பாமக இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க இதை சொல்ல ஆரம்பிச்சு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி அப்படிங்கிறதுல பாமக தெளிவாக இருக்குது. ஈவன் பல மேடைகளில் ரவீந்திரன் துரைசாமி குறி சுட்டி காட்டுகிறது போல நாம் தமிழர் கட்சி கூட நாங்கள் தனியாக 294 தொகுதியிலும் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. பாஜக நாங்கள் ஒரு தலைமை ஒரு பக்கம் அவர்கள் தனியார்கள் நாங்கள் மாற்றின்னு இவங்க சொல்கிறாங்க. திமுக ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, ஒப்பீட்டளவில் வாக்கு சதவீதத்தில் இவர்களை விட கடந்த காலங்களில் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்ற கட்சி, தொண்டர் பலம் உள்ள கட்சி, நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலும் ஓரளவிற்கு பொருளாதார ரீதியாகவும் ஊடக பலமும் கொண்ட கட்சி. ஏன் இந்த நம்பிக்கை, இவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சி மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கிறீங்க. இதெல்லாம் உண்மை என்று நம்பினால் நிச்சயமாக நீங்கள் செய்த கடந்த கால நன்மைகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. ஏன் கூட்டணி மீது இவ்வளோ ஒரு ஈர்ப்பும் ஒரு பதற்றமும் ஒரு அச்சமும் திமுகவிற்கு இருக்கிறதா? மிக சிறந்த கேள்வி. முடியட்டும் இந்த ஆட்சி, தொடங்கட்டும் புதிய ஆட்சி என்ற கொள்கை முழக்கத்தோடு நமக்கு நாமே என்கின்ற ஒரு வடிவத்தை எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் இன்று கன்னியாகுமரியில் தொடங்கியிருக்கிறார். இதனுடைய பின்னணி அதுதான். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, கூட்டணி வருவதற்காக திமுக ஒருபோதும் காத்திருக்கவில்லை. திமுக ஆலமரம். இங்கே பல குருவிகள் வரும், பல பறவைகள் வரும், கூடு கட்டும், பல பேர் பறந்து போவார்கள், புதிய பறவைகள் வரும். ஆனால் கூட்டணி இருந்தால்தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கிறோம். ஜெயலலிதா ஒரு மறைமுகமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஏன் உதவுவீர்கள் கேட்கிறோம். உங்களில் எதிரியாரு ஜெயலலிதா, உங்களில் எதிரியாரு ஜெயலலிதா, எங்களில் எதிரியாரு ஜெயலலிதா. ஏன் அப்ப ஒன்ன சேர பண்றீங்க? எனக்கு கேள்வி மறந்துடும், அதுக்காக கூட கேட்டேன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒரு கேள்வி லாஜிக்கா, நீங்க வந்து ஏதோ இடத்துல அதிமுக வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற உங்க வருத்தத்தை பதிவு பண்ணீங்க. நான் இப்படி ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சியோடு 10 ஆண்டு காலமாக கூட்டணியில் இருந்த திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸில் இருந்து விலகியது ஏதோ ஒரு இடத்தில் தமிழகத்தில் ஓரிரு தொகுதியிலாவது பாஜக வெற்றி பெறட்டும் என்ற நோக்கத்திற்காகவா? ஏன்னா கன்னியாகுமரி தொகுதியில் வசந்தகுமார் அவர்கள் 1.25 லட்சம் ஓட்டுக்களை வாங்குறாரு. திமுகவும் காங்கிரசும் இணைந்து இருந்திருந்தால் கன்னியாகுமரி தொகுதியில் ஒருவேளை இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற முடியாமல் கூட போயிருக்கலாம் ஒரு வாதத்திற்கு. அப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமாக பாஜகவை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் மறைமுகமாக பாஜகவிற்கு உங்க குற்றச்சாட்டு அடிப்படையில் நீங்க உங்களை கொள்முதல் பண்ணிட்டாங்களா? இல்ல செந்தில் சார், நீங்க முகாந்திரம் இல்லாத கேள்வி இது. நீங்க இதுக்கு நான் முகாந்திரம் இருக்கு எப்படி சொல்றீங்களா? திரு வைகோ அவர்கள் அப்படி பேசியிருக்கிறார், திரு வைகோ அவர்கள் அப்படி நடந்திருக்கிறார். இந்த முறை கூட்டணியில் எங்களால் தொடர முடியவில்லை. அந்த கூட்டணி என்ன எத்தனை பிரச்சனைகள் எங்களுடைய உரிமை நான் சொல்ல முடியாது. சீட் ஷேரிங் ப்ராப்ளமா இருக்கலாம், 2G எங்களை தேவையில்லாம சிக்க வச்சதா இருக்கலாம், எத்தனையோ வழக்கு பிரச்சனை இருக்கலாம், சிறையில் இருக்கின்ற பொழுது வெளியில வந்திருக்கலாம், ஆராசா சிறையில் இருக்கின்ற பொழுது வெளியில வந்திருக்கலாம், 2009 கொத்து குண்டுகள் போடப்பட்ட பொழுது வெளியில வந்திருக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில இல்லை. அதாவது நீங்கள் கேட்கின்ற எந்த கேள்விக்கும் அன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கேள்வி கிடையாது. நாங்கள் இன்றைக்கு தனித்து வெளியே வந்து விட்டோம். ஆட்சிக்கு அப்புறம் வெளியே வந்துட்டோம். நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே கூட்டணி இல்லன்னு சொல்றோம். வெளியில வந்தீங்கன்னா கேக்குறேன், ஏன் காங்கிரஸ் ஆதரிக்க தயங்குனீங்க? நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம், முகாந்திரம் இல்லாத இந்த குற்றச்சாட்டு இது. இதை நீங்க திசை திருப்பாதீர்கள். நான் சொல்வது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி நம்ப தகுந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்களா? நான் சொல்றதுக்கு நம்ப தகுந்த ஆதாரம் இருக்கு சார். நீங்க சார் நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு சார். திமுகவோட நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஒரு தொகுதியில் பாஜக ஜெயிப்பதற்காக ஒரு கூட்டணியே திமுக வேண்டாம் என்று சொல்லுமா? நான் சொல்றேன், நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இப்போ நீங்க கடற்கரையில் கூட்டம் போட்டு அன்னை இந்திரா காந்தி சொன்னார், ஆதரித்தால் கலைஞரை போல ஆதரிப்பதற்கு ஆள் இல்லை, எதிர்த்தால் கலைஞரை போல எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை சொன்னது முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சொன்னது. இதே வார்த்தையை பிரதிபலிப்பது அடல் பிகாரி வாஜ்பாய். நாங்க என்ன சொல்றோம்? கூட்டணியில் உறுதியாக இருந்தால் நாங்கள் உறுதியாக இருப்போம், மறைமுகமாக நாங்கள் யாரையும் கேவலப்படுத்த மாட்டோம். இதே கம்யூனிஸ்ட் தோழர்களை கடந்த முறை சட்டசபையிலே எவ்வளவு காலம் தாக்க வைத்தார் ஜெயலலிதா அம்மையார். உண்டியல் குலுக்குகிற கட்சி என்று சட்டசபையில் அவமானப்படுத்தினார். பிரசன்ஸ் டே ஊழல் வழக்கிலே தண்டனை பெற்ற பிறகும் அந்த கூட்டணியிலே முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க முடியாத பொழுது அப்பொழுது நீங்க திமுக அவங்களை எல்லாம் திட்டினாங்க. இப்ப அவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன், நான் ஒரே இருங்க, நான் கேட்கிறது ஊழல் என்று சொன்னால் எங்கள் மீது குற்றச்சாட்டு, சிறைச்சாலைக்கு போனவர் ஜெயலலிதா. நான் கேட்பது ஒரே கேள்வி,
இல்ல செந்தில், நான் கேட்பது ஒரே கேள்வி. ஜெயராஜ். எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, நான் முடிச்சிடுறேன். தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போனவர் அம்மையார் ஜெயலலிதா. நான் முடிச்சிடுறேன். அவரை ஆதரிக்கிறீங்க, இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காரு. நான் முடிச்சிடுறேன். செல்வ கணபதி அவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய செல்வ கணபதி அவர்களுக்கு நீங்க இடம் கொடுத்து உங்க கட்சியில உட்கார்ந்து வச்சிருக்கீங்க. எல்லா கட்சியிலும் ஊழல். நான் முடிச்சிடுறேன். அப்படியே பதில் சொல்றீங்க. திமுக மீது ஒரு பார்வை, அதிமுக மீது ஒரு பார்வை, என்ன காரணம்? நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். ஒரு இடைவெளிக்கு போயிடுறேன். ஆதரிக்க வேண்டும் என்றால் ஆதரியுங்கள். நாங்கள் கேட்கவில்லை. ஒரே கருத்து, மறைமுக ஆதரவு. ஒரே கருத்தை நான் சொல்லிட்டு இடைவெளிக்கு போறேன். எல்லா ஊடகங்களும் எல்லா கட்சியினரும் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களைப் போல பேசினால் மட்டுமே நடுநிலை என்று திமுகவும், அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களைப் போலவே நடந்து கொண்டால் நடுநிலை என்று அதிமுகவும், எல்லா கட்சிகளும் இவ்வாறு நினைக்கின்றன. இதுதான் பிரதான பிரச்சனை. நடுநிலையோடு நியாயத்தின் சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடரலாம். ஊடகங்களின் மீது எல்லோரும் ஏதோ ஒரு இடத்தில் பாயத் தொடங்க வேண்டிய தேவை நிர்பந்தம் எந்த இடத்தில் வருகிறது? நடுநிலைக்கு அப்பால் நியாயத்தின் பக்கம் நிற்கத் தொடங்கினால் ஊடகத்தின் மீது பாயத் தொடங்கக்கூடிய ஒரு வழக்கம் அண்மையில் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. இதோடு இணைந்தே பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரத்தை தொடரலாம். கூட்டணி குழப்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு வீரபாண்டியன் அவர் சில குற்றச்சாட்டுகள் வச்சார். நீங்கள் அந்த வாதத்துக்குள்ளே போகாமல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அடித்தளத்தை வச்சு நீங்கள் நகர்றீங்க. அது உங்களுக்கான உரிமை. எல்லா கட்சிகளுமே அந்த மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான உரிமை ஜனநாயகத்தில் இருக்கிறது. ஆனால் பிராக்டிக்கலாக நிதர்சனத்தில் திரு ரவீந்திரன் அவர்கள் கடந்த விவாதத்தில் இங்கே சுட்டிக்காட்டினார், வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இரட்டை விழுக்காடு கூட இல்லை, நீங்கள் இதுவரைக்கும் பெற்றதில்லை தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம். உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலும் அந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இது உங்களால் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று தெரிந்தும் நீங்கள் அவ்வாறு நிற்க வேண்டிய தேவை அது அதிமுகவிற்கு ஆதரவாக போய்விடும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். கேள்வி மிக தவறான கேள்வி. நாங்கள் தமிழகத்தில் இந்தியாவில் எல்லா தொகுதியிலும் இது வரைக்கும் போட்டியிட்டதில்லை. ஒரு 10-12 இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம். அதை வைத்து எங்களது சதவீத கணக்கை நீங்கள் முடிவு செய்வது நல்லதல்ல. முதல் முறை எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது அதிக இடங்களில் நாங்கள் போட்டியிடுவதற்கு. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் அமைப்பு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். முதல்வர் எதிர்த்து நாங்கள் நேரத்தில் கூட 10,000 மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை பூர்வமாக இயங்குகிற கட்சி மட்டுமல்ல, சதா அமைப்பு ரீதியாக இயங்குகிற கட்சி. அது 10ஓடு 1 அல்ல. அது அந்த அளவுக்கு நீங்கள் பைபாஸ் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய உலகமய சூழலில் நாடு கடந்த மூலதன முதலீட்டாளர்கள் இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள். அதற்கு கதவு திறந்து விடுகிற கொள்கை மத்தியில் மாநிலத்தில் இருக்கிறது. இதற்கு மாற்றை முன்மொழிகிறோம். ஊழல் திமுக அதிமுக அதிர்ச்சி தருகிற ஊழலில் 2 கட்சியுமே ஈடுபட்டிருக்கிறது. எனவே இதற்கு மாற்றை நாங்கள் முன்மொழிகிறோம். நீங்க அதுதான் ஒரே விஷயம். நீங்க மாற்று முன்வைக்கும் போது அவங்க ஒரு பட்டியல் வைக்கிறாங்க. இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க அதுல அந்த பட்டியல எனக்கு வித்தியாசம் இல்லை. உங்களுடைய கொள்கைகளில் அல்ல, கொள்கை குறித்து விவாதிக்கணும், அது ஒரு பெரிய வாதம். என்னுடைய கேள்வி என்பது பிராக்டிக்கலா ஓட் ஷேரிங். நீங்க தேர்தலில் வாக்குகள் பதிவாகக்கூடிய வாக்குகள் அந்த பிராக்டிக்கல் மனநிலைக்கு வாங்க. நீங்க அதை வைக்கிறீங்க. நீங்க அதுக்கான ஆசைப்படலாம், அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது. அதில் குறைத்து மதிப்பிட விரும்பல. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க மக்களுக்கான விஷயத்தை செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இன்றைய சட்டப்பேரவை தேர்தலில் அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வைத்தால் மனம் திறந்து சொல்லுங்க, சாத்தியமா இல்லையா? இல்ல, நல்ல கேள்வி இது. இங்கதான் கலைஞர் சொல்றாரு, ஜனநாயகம் வாழ்ந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஜனநாயகம் புறக்கணிக்கப்பட்டு பரநாயகம் தலைவிரித்தாடுகிற காலத்தில் நாம் வாழ்கிறோன்றாரு. பார்த்தீங்களாங்க, வாக்கு என்பது சாதாரணமானதல்ல. பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து அந்த வாக்குரிமை பெறுவதற்கு நமது முன்னோர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சொத்துரிமை உள்ளவர்கள், கல்வி கற்றவர்கள் என்பது மாதிரி குடிமக்களுக்கு என்று வருவதற்கு பெரும் மேதைகள், அம்பேத்கர் போன்ற பெரும் மேதைகள் பாடுபட்டு அரசியல் சாசனத்தை சேர்த்தாங்க. அது இன்னைக்கு விலை பேசப்படுகிறது. அந்த ஃபார்முலா ஸ்ரீரங்க நம்ம திருமங்கலம் ஃபார்முலா முன்னாடி சாத்தாங்குளத்திலிருந்து எடுத்துங்க. அதான் காஞ்சிபுரம். இதுல யாருக்கு பங்கு உண்டு? திமுக அதிமுக இருவருக்கும் தான் பங்கு உண்டு இல்லைங்களா? அப்போ இதுதான் வாத பொருளாக்குன்னு நான் நினைக்கிறேன். இத்தகைய ஒரு சூழலில் கொள்கை பலம் உடையவர்கள் எவ்வாறு நிற்க முடியுன்ற இருக்கு. அவர் சொன்னது மாதிரி அது ஒரு வாக்கு அப்படின்னா அது வெற்றி பெற்றுன்னு வருது. நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் தேர்தல் சீர்திருத்தத்தை நாங்கள் கூறுகிறோம். இந்திய தேர்தல் முறை, அப்புறம் அந்த பணத்தை முன்மொழிவது, ஜாதி மதங்களை தூண்டுவது என்பது தவிர்க்கப்பட்டு டாக்டர் கலைஞர் சொல்வது போன்ற ஒரு அரசியல் உரையாடல், எதிர்காலம் குறித்த, மனித குலத்தின் பொது நலன் குறித்த, நாட்டு நலன் குறித்த ஒரு அரசியல் உரையாடல் கூறுகிறது. எங்களை தவிர வேறு யாருக்கு வாக்களிப்பார்கள்? அது திமுக செய்கிறதுன்னு நம்புறீங்களா நீங்க? இல்ல இல்ல இல்ல, அவரை கோட் பண்ணனால குறிப்பிட்டிருக்காரு. இல்ல, திமுக இருந்து விலகி அந்த அது பழைய திமுக, கலைஞர் பிரச்சாரம் செய்த திமுக. இன்றைய திமுக செல்வந்தர்களின் கூடாரம்,
கொள்கைக்கும் அதுக்கும் நீண்ட இடைவெளி இருப்பதை அவரது மனசாட்சி ஒப்புக்கொள்ளும். அவர் ஒப்புக்கொள்ள மாட்டாரு. இல்ல இல்ல, இப்ப நாங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, ஒரு மாற்றை நாங்கள் முன்மொழிகிறோம். நாங்கள் முன்மொழிகிற மாற்று கொள்கை மாற்று. மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். 10-12 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்ற போட்டியிட்டதை வெற்றி அந்த வாக்கை வைத்து எங்க தீர்மானிக்க கூடாது. இந்த மாற்று இப்போ 100 இடங்களில் நாங்கள் இந்த மாற்றை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் களத்தில் நிச்சயமா இருக்கிறீர்கள். Right, okay. அது ஜனநாயகத்துல இயல்பு.